இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியானது டிராவிட் அவர்களுக்கு T20 உலகக்கோப்பையுடன் முடிவடைய உள்ள நிலையில், அதன் பிறகு இந்திய அணியின் பயிற்சியாளர் யார் என்பதில் ரசிகர்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இப்படி இருக்கையில் ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது ODI உலகக்கோப்பையில் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ODI உலகக்கோப்பை ஃபைனல், ஆசிய கோப்பை வெற்றி என ரோஹித் டிராவிட் கூட்டணி சிறப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த கூட்டணியானது T20 உலகக்கோப்பையுடன் முடிவடைய உள்ள நிலையில், இதனையடுத்து இந்திய அணி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க BCCI தரப்பில் இருந்து கூகுள் ஃபார்ம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில், இதில் மகேந்திர சிங் தோனி, சேவாக் என ஒரு சில படிவங்கள் வந்துள்ளன. இது அனைத்தும் போலியான விண்ணப்பங்கள் ஆகும். இவ்வளவு ஏன் நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, டெண்டுல்கர் என பல்வேறு பிரபலங்களை கொண்டும் போலி விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இதனால் தேர்வுக்குழு குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதில் குறிப்பாக கொல்கத்தா அணியின் ஆலோசகரான கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக வர அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தா அணி IPL இறுதிப் போட்டி வெற்றியின் பொழுது கௌதம் கம்பீரிடம் நாட்டிற்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஜெய்ஷா அவர்கள் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது எதனை மையப்படுத்தி கூறியிருப்பார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.